வணக்கம். கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளின்படி மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். மேலும் மாளிகாவத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பிலும் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ரத்மலானே சைமா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளது தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். மரண தண்டனை குறித்து கொழும்பு பேராயரனுடைய நிலைப்பாடை முதலில் பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி தொகுப்பின் 2267வது பத்தியின்படி மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கொழும்பு பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை தெளிவுபடுத்தியிருக்காரு. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான கடமைகளை தவறவிட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் பொலிஸ் அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறித்து தமது நிலைப்பாட்டை விளக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மரண தண்டனையானது மனித கண்ணியத்தை மீறுவதாகவும் திருச்சபையினுடைய போதனைகளின்படி எந்த ஒரு மரண தண்டனையும் ஏற்புடையது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. இருந்த போதும் இலங்கை நீதிமன்றத்தினுடைய சுயாதீன தன்மை மீது முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அதன் தீர்மானங்களில் எந்த வகையிலும் தான் தலையிட போவதில்லை என்றும் பேராயர் இல்லம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்களுடன் முழுமையாக ஒத்துழைத்து வருவதாகவும் உண்மையான சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே தமது தீவிர எதிர்பார்ப்பும் என்றும் பேராயர் இல்லம் அறிவித்திருக்கின்றது. அடுத்து, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகளுடன் தொடர்புடைய வகையில் அரசு புலனாய்வு பிரிவு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அளவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இடையீட்டு மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆராயப்பட்டது. மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தமது வாதங்களை முன்வைத்ததை தொடர்ந்து மேலதிக விவரங்களை ஆராய்வதற்காகத்தான் இம்மாதம் 25ஆம் திகதி வரை மனு மீதான விசாரணையை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்து மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம், மாளிகாவத்தை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். மாளிகாவத்தை பிசிசி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறிப்பாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கஞ்சிபான இம்ரான் என்பவரினுடைய நெருங்கிய உறவினர் என தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காணொலியும் சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாக பரவிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து, கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இசாரா செவந்தி இன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு இப்போது உத்தரவிட்டுள்ளார். அடுத்து, மலேசியாவில் கைது செய்யப்பட்ட முக்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான தனுஷ்கா கௌசல்யா என்ற ரத்மலானே சைமா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒலுகல்ல தலைமையிலான சிறப்பு குழுவினரால் இவர்கள் மலேசியாவில் இருந்து அழைத்து வரப்படுகின்றனர். சந்தேக நபர்களில் ஒருவர் கஞ்சிபான இம்ரானினுடைய நிதி மற்றும் சமூக ஊடக நடவடிக்கைகளை கையாண்டு வந்தவர் எனவும் இவருக்கு எதிராக சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருந்திருக்கின்றது. குறிப்பாக பிரான்சில் தலைமறைவாக இருக்கும் குடு அஞ்சு என்பவரை கொல்ல திட்டமிட்டதாக கூறப்படும் பின்னணியில் சைமா கஞ்சிபானியுடன் இணைந்து செயற்பட்டு வந்துள்ளார். குறிப்பாக சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் மலேசியாவிற்கு தப்பிச் சென்றார்.